ஒரே ஒரே வாழ்க்கை வரலாறாக வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம சியான் விக்ரம் இன்றைக்கி வீர தீரசுரம் படத்தோட சக்ஸஸை முன்னிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது நம்ம சியான் விக்ரம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக வந்து இந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு சியான் விக்ரம் ரொம்பவுமே பிடிக்கும். அவர் இந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்கும் மாதிரி தான் வந்து அவர் எப்பயுமே இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். ஸோ அது இந்த ஒரு வீடியோ வந்து என்னால் பார்க்க முடிஞ்சு. தென் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சியான் விக்ரம் வீர தீரசுரம் படத்தை பற்றியும் அந்த ஒரு படத்துக்கு ஃபஸ்ட் டேல வந்து ஒரு பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. அது என்னன்னு சொல்லி நீங்களே கேளுங்க. வீர தீரசூரன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் அதை பார்த்து இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது, ஐயோ என்ன இப்படி ஒரு படமாக இருக்குது, புதுசாக இருக்குது, ரா இருக்குது, மாசாக இருக்குது, இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய படமாக அமையும் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக சொல்லி எங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், லீகல் ப்ராப்ளம்ஸ், ஹைகோர்ட் வந்து ஒரு 4 வாரம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, இதை சால்வ் பண்ணலன்னான்ற ஒரு கட்டாயம், அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து எப்படியாவது நம்ம ஃபேன்ஸை போய் சேரணும். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு முயற்சி நாங்கள் எல்லாருமே போட்டோம். அருண், நான், ப்ரொடியூசர் எல்லாருமே இல்லை இந்த படத்தில் நடித்தவங்க ஒரு ரொம்ப நாள் பேர் எனக்கு என் ஃபேன்ஸுக்காக ஒன்று பண்ணணும், ரா ரஸ்டிக்காக ஒரு ஆனால் மாசாக இருக்கணும், ரொம்ப ரியலாக இருக்கணும், ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணிட்டு தான் இது பண்ணோம். ஸோ அது வராத பட்சத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் யோசித்தேன், இது ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம சினிமாவுக்காக நம்ம எது வேணாலும் பண்ண தயார், எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு சொல்லிட்டு என்னால் என்ன பண்ண முடிஞ்சதோ பண்ணி படம் வெளியில் வந்துச்சு. தென் அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சியான் விக்ரம் ரொம்ப நாள் கழித்து நிறைய தியேட்டர்ஸ்க்கு நிறைய ஊருங்களுக்குலாம் போய் லைவாக பப்ளிக் கிட்ட போய் ரிவ்யூ வாங்கியிருந்தார். அங்கே அவர் எவ்வளோ ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே எக்ஸ்பிரஸ் ஆல்ரெடி பண்ணிட்டார். பட் இருந்தாலுமே இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பராக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தார். அது என்னன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஒரு படம் வந்து அந்த முதல் ஷோ கேன்சல் இல்லை 2வது ஷோ, முதல் ஷோ கேன்சல்னாலே அது அவ்வளோதான், அதுக்கப்புறம் எந்திரிக்காது. ஆனால் எங்கள் படத்துக்கு வந்து 2 ஷோ கேன்சல் ஆகி சாயந்தரம் தான் வந்துச்சு. அந்த ஃபஸ்ட் டே ட்ரான்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த தியேட்டருக்கு வந்து பார்த்த ஒவ்வொருத்தரும் லைக் முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதை விட அழகாக நிறையா, எஸ்பெஷலி ஃபேமிலிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் எல்லோரும் வந்துட்டு சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, மாசாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம், சீட் நுனியில் உட்காந்து பார்த்தோம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம் அப்படி இப்படிலாம் சொல்கிற போது கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இப்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு ரொம்ப உறுதியாக எங்களால் சொல்ல முடியுது. அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு நன்றி மட்டும்தான் எனக்கு உள்ளே தோணுது. உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த படம் வந்து உங்களுக்காக பண்ண படம். இது வந்து நாங்கள் நினச்சது நடந்துச்சு, சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீர தீர சூரன் வந்து பார்த்தவங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, பார்க்காதவங்க பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.